ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை முறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரிவு காலத்தில் சுவனம் செல்லுமென நன்மாராயம் கூறப்பட்ட கூட்டம் எது என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்கவிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிவு காலத்தில் சுவனம் செல்லும் ஒரு கூட்டத்தை பற்றி நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். அந்த கூட்டம் எது என்பதை பற்றித்தான் இன்று ஒரு சொற்பொழிவு நிகழவிருக்கிறது. இந்த தலையங்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உரிய காரணம் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1425 வருடங்களுக்கு முன் மதீனா நகரில் முன்வைத்த ஒரு நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது எல்லா மக்களுக்கு மத்தியிலும் இன்று பரவலாக அடிபடுகிறது. அதுதான், என்னுடைய இந்த உம்மத் 73 பிரியும் என்ற நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருந்தார், என்னுடைய இந்த உம்மத் ஒரு காலத்தில் 73 பிரியும், அந்த 73 சுவனமே செல்லும் என்று கூறியிருந்தால் இப்படியான இந்த சொற்பொழிவை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
ஏனென்றால் 73 இந்த உம்மத் தெரிந்தாலும் 73 சுவர்க்கம் செல்லும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த கவலையும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்படவும் மாட்டாது. ஆனால் என்ன சொன்னார்கள்? என்னுடைய இந்த உம்மத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இந்த உம்மத் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள், தூதரை விசுவாசம் கொண்டவர்கள், மறுமையை விசுவாசம் கொண்டவர்கள், நரகம் சுவர்க்கம் என்பதை விசுவாசம் கொண்டவர்கள், கபருடைய வேதனையை விசுவாசம் கொண்டவர்கள், தொழுபவர்கள், நோன்பு நோட்பவர்கள், ஜகாத்து கொடுப்பவர்கள், ஹஜ் செய்பவர்கள், இப்படி இந்த அனைத்து நம்பிக்கைகளும் வணக்க வழிபாடுகளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய இந்த உம்மத் ஒரு காலத்தில் 73 பிரியும். அதில் 72 நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டமே சுவர்க்கம் செல்லும் என்று கூறிவிட்டார்கள். இப்படி இந்த 72 நரகம் ஒன்று சுவர்க்கம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் தான் நாங்கள் மிகவும் கவலைப்பட வேண்டியவர்களாகவும் இந்த உம்மத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சேர்ந்து இந்த உலகத்தில் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து மறுமையில் அந்த சுவனத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவேதான் இந்த தலையங்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஏற்கனவே நான் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இந்த உம்மத்து 73 பிரியும், 73 சுவர்க்கம் செல்லும் என்று சொல்லியிருந்தால் இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தார். எப்படி நாங்கள் வாழ்ந்தாலும் சரி, எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த பெயரை கொண்ட ஜமாஅத்தில் இருந்தாலும் சுவர்க்கம் சென்று விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அப்படி சொல்லவில்லை. இதைத்தான் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நன்றாக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த 72 கூட்டம் எது என்று பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இல்லை. அந்த சுவனம் செல்லும் கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொன்னார்களே, அந்த கூட்டம் எது என்று தேடி பிடித்து அந்த கூட்டத்தோடு எங்களை இணைத்துக் கொள்வது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்பதைத்தான் நாம் இன்று இந்த சொற்பொழிவில் பார்க்க போகின்றோம். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய நபி மொழிகளை நான் உங்களுக்கு முன்னால் மொழிபெயர்த்து காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன மன் கான கப்லக்கும் மின் அஹ்லில் கிதாப், நன்றாக கேளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இஸ்தரகு அலா சிந்தைன் வ சபஈன மில்லத்தன், 72 கூட்டங்களாக மார்க்கமாக பிரிந்தார்கள். வ அன்ன ஹாதிஹில் மில்லா, இந்த மார்க்கம், நான் கொண்டு வந்த இந்த மார்க்கம் சதஃப்தரிகு அலா 73 73 பிரியும். சிந்தானி வ சபஊன ஃபின்னார், அதில் 72 நரகம் செல்லும். வ வாஹிதத்துன் ஃபில் ஜன்னah, அதில் ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற இமாம்களை சற்று பாருங்கள். இமாம் அபூ தாவூத் கிதாபு சுன்னாஹ், இது சஹீஹான ஹதீஸ் என்று அபூ தாவூத் கூறுகின்றார். இமாம் தாரமி, இமாம் அஹ்மத், இமாம் அல் ஹாக்கிம், இமாம் அல் ஆஜிரி, இமாம் இப்னு பத்தா போன்ற இமாம்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இமாம் அஹ்மத் பதிவு செய்த ஒரு ரிவாயத்தில் இப்படி 72 நரகம் ஒன்று சொர்க்கம் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த கூட்டம் எது? சொன்னார்கள், அல் ஜமாஆ, அல் ஜமாஆ என்று 2 முறை சொன்னார்கள்.
அது ஜமாஅத்தாக இருக்கக்கூடிய அல் ஜமாஅத் என்றார்கள். அரபியில் அல் ஜமாஅத் என்றால் ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு கூட்டம். அதற்கு ஒரு அமீர் இருப்பார், அவருடைய கட்டுப்பாட்டில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும். இதற்கு அல் ஜமாஅத் என்று சொல்லப்படும். இப்படி இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதே போன்று இன்னொரு ரிவாயத்தை பாருங்கள். قال النبي صلى الله عليه وسلم افترقت اليهود على 71 فرقة. யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள். فواحدة في الجنة و70 في النار. அதில் ஒன்று நரகம் சொர்க்கம் செல்லும், 70 நரகம் செல்லும். وافترقت النصارى على 72 فرقة. கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். فواحدة في الجنة. அதில் ஒரு கூட்டம் சொர்க்கம், و71 في النار. 71 நரகம் செல்லும். والذي نفسي بيده. எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக لتفترقن أمتي على 73 فرقة. என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். فواحدة في الجنة. அதில் ஒரு கூட்டம் சுவனம் செல்லும். و72 في النار. 72 நரகம் செல்லும் என்றார்கள். قيل يا رسول الله من هم. உடனே தோழர்கள் அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் யார் என்று கேட்டார்கள். قال هي الجماعة என்றார்கள். அது அல் ஜமாஅத். ஜமாஅத் ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள். இது இப்னு மாஜாவிலும் இப்னு ஆசிம் என்ற இமாமும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இதை பார்க்க விரும்புகின்றவர்கள் இதனுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அல் அஹாதீஸ் ஸஹீஹா என்று சில கிரந்தங்கள் இருக்கின்றன. அதில் 1492 இதை எடுத்து நீங்கள் பாருங்கள். இதில் முழு விவரங்களும் இந்த ஹதீஸை பற்றி இருக்கின்றன. இது சஹீஹான ஹதீஸ். இதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 73 பிரியும் என்று கூறிவிட்டு குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா என்றார்கள். இதில் 72 நரகம் செல்லும் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. காலு மன் ஹிய யா ரசூலல்லாஹ். அந்த கூட்டம் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்க கால் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. நானும் எனது தோழர்களாகிய நீங்களும் இருக்கின்ற வழியில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்றார்கள். இது இமாம் திருமதியுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஹசன் என்ற தரத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இப்படி ஒரு ஹதீஸ். அல் ஜமாஅத் அல் ஜமாஅத் என்று ஒரு இடத்தில் சொன்னார்கள், இன்னொரு இடத்தில் அல் ஜமாஅத் என்று ஒரு முறை சொன்னார்கள், இன்னொரு இடத்தில் சொன்னார்கள் அந்த கூட்டம் நானும் எனது தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த வழியில் இருப்பவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இது சம்பந்தமாக நீங்கள் நான் மேலே கூறிய அந்த அல் அஹாதீஸ் சஹீஹா என்ற கிரந்தத்தை எடுத்தால் அதில் முழு விவரமும் இருக்கின்றது. ஒரு சிலர் இந்த ஹதீஸை பற்றி சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு இமாம் திருமதியை பதில் கொடுத்திருக்கின்றார். இந்த ஹதீஸில் ஒரு அறிவிப்பாளர் வந்திருக்கின்றார். இந்த அறிவிப்பாளருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஜியாத். இவரை பற்றி நான் என்னுடைய உஸ்தாத் இமாம் புகாரி இடத்தில் கேட்டேன். சஅல்து இஸ்மாயில். நான் முகமது இஸ்மாயில் இமாம் புகாரி அவரிடத்தில் இந்த அறிவிப்பாளரை பற்றி கேட்டேன், என்ன சொல்லுகிறீர்கள் என்று. இவரை அவர்கள் உறுதிப்படுத்தி இவருடைய ஹதீஸ் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே திருமதியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நானும் எனது தோழர்களாகிய சஹாபாக்களும் இருக்கும் வழியில் இருப்பவர்கள் என்று சொன்ன ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தையும் தருகின்றேன் பாருங்கள்.
ஏனென்றால் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிக தெளிவோடு சென்று தங்களுடைய வீடுகளில் இருந்து இதை சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு தரவில்லை, பல ஹதீஸ்களை தருகின்றேன். அனைத்தும் சஹீஹான ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அனைத்து கூட்டங்களும் நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று சொன்னபோது காலு வமா ஹிய தில்கல் ஃபிர்கா, சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். கால் மா அன அலைஹி அல் யௌம் வ அஸ்ஹாபி, இன்றைய தினத்தில், இந்த ஹதீஸை சொல்லும் போது கூறுகின்றார் மதீனாவில் வைத்து, இன்றைய தினத்தில் நானும் எனது தோழர்களும், அதாவது சஹாபாக்களும் இருக்கின்ற வழியில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தபரானி என்ற நூலிலும் மஜ்மஉ ஸவாயித் என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு சுஃபியான் என்று ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார். இவரை பற்றி யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. இவரை இப்னு ஹிப்பான் என்ற இமாம் நம்பகமானவர்களுடைய பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்கள். எனவே இதுவும் சஹீஹான ஹதீஸ். இப்படி உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு 5 ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றேன். ஒரு இடத்தில் சொன்னார்கள் 73ஆக பிரியும், ஒன்று சுவர்க்கம் செல்லும். அது என்னவென்று சொல்லவில்லை, அப்படியே விட்டு விட்டார்கள். மற்றொரு ரிவாயத்தில் அல் ஜமாஅத் என்று 2 முறை சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அல் ஜமாஅத் என்று 1 முறை சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் நானும் எனது தோழர்களும் இருக்கும் வழி என்றார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இன்றைய தினத்தில் நானும் எனது தோழர்களும் இருக்கின்ற வழிதான் அந்த வழி என்று சொன்னார்கள். இதே போன்று இன்னொரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இது சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற எல்லா கருணங்களிலும் வந்திருக்கின்றது. அது ஒரு நீண்ட ஹதீஸ். அதனுடைய சுருக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் இந்த உம்மத் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கும். அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், எல்லா பிரிவுகளையும் விட்டு நீங்கள் முதலிலே ஒதுங்கி விடுங்கள். அதற்கு பிறகு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருந்தால் அதையும் அதனுடைய இமாம் தலைவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது சஹீஹ் புகாரி, முஸ்லிமிலே. சரி, இந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்த்ததற்கு பிறகு எங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்போது நாங்கள் அந்த கூட்டத்தை எப்படி தெரிந்து கொள்வது? கண்ணால் பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாம், இந்த உம்மத், இந்த கலிமா சொன்ன இந்த கூட்டம் இன்றைக்கு பல பிரிவுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. எத்தனையோ ஜமாஅத்துகள் இன்றைக்கு உலகத்தில், எத்தனையோ இயக்கங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்புடைய வணக்க வழிபாடுகளும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அமைப்புடைய அகீதா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இன்னொரு ஜமாஅத்துக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. வணக்க வழிபாடுகள் வித்தியாசம், கொள்கைகள் வித்தியாசம், இப்படி இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்று மதுஹப் ரீதியாக 5 மதுஹப்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஷாஃபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி, ஷியா என்ற 5 மதுஹப்கள். இந்த 5 மதுஹப்களிலும் வணக்க வழிபாடுகளையும் நம்பிக்கை எடுத்தால் வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே இந்த எல்லா கூட்டங்களும் சுவர்க்கம் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் நாங்கள் இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டியவர்கள், விரும்பியவர்கள் எந்த பிரிவிலும் இருந்து கொண்டு தொழுது நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சுவர்க்கம் போய்விடலாம். ஆனால் இப்படி நாங்கள் கலிமா சொல்லியிருக்கின்றோம், எங்களை பார்த்து தொழுகின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், எங்களை பார்த்து மறுமையை நம்புகின்றோம், கபரை நம்புகின்றோம், எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஒரு காலத்தில் 73ஆக பிரிவீர்கள், அதிலே 72 நரகம், ஒன்றே ஒன்றுதான் சுவர்க்கம் என்று கூறிவிட்டார்கள்.
இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த கூட்டம் எது, அதை தேடிக்கொள்ள முடியுமா முடியாதா, அதற்கு என்ன அடையாளங்கள் இருக்கின்றன என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான் அந்த கூட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தவிர அந்த மனிதர் இப்படி சொல்லியிருக்கின்றார், இந்த மனிதர் இப்படி சொல்லியிருக்கின்றார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார் என்று என்னால் உங்களுக்கு முன்னால் ஆதாரத்தை முன்வைக்க முடியாது. இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் எது, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய இலட்சணங்கள் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் அந்த கூட்டத்துடைய வர்ணனைகள் வந்திருக்கின்றன. அவைகளில் சிலரை நான் தொகுத்திருக்கின்றேன், அதை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நீங்கள் இந்த இலட்சணங்களை, இந்த வர்ணனைகளை, இந்த அடையாளங்களை வைத்து நீங்களே அந்த கூட்டம் எது என்பதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வரவில்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளில் இருந்தும் இந்த கூட்டத்தின் வர்ணனைகளை, பண்புகளை, இலட்சணங்களை, அடையாளங்களை நான் ஒன்று ஒன்றாக நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். நீங்கள் இதை நன்றாக கேளுங்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், அல்லாஹ்வை நம்புகின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், தஹஜ்ஜுத் தொழுகின்றோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு கால் அந்த 72 கூட்டங்களில் நாங்கள் ஒருவராக இருந்தால் மறுமையில் எங்களுடைய நிலைமை என்ன நடக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தெரிந்தவர்களுடைய கடமை மக்களுக்கு சத்தியத்தை முன்வைத்து விடுவது, அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய விருப்பத்தில் உள்ளது. யாரையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது. அல்லாஹ்வே கூறிவிட்டார், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. கத் தபையன ருஷ்து மினல் கய், சத்தியம் எது அசத்தியம் எது என்பது தெளிவாகிவிட்டது. எனவே யார் அல்லாஹ்வுடைய கைத்தை பலமாக பிடித்துக் கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக தப்பிவிட்டார் என்று வருகின்றது. எனவே உங்களுக்கு மத்தியில் நான் இந்த வர்ணனைகளை, அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் அடையாளங்களை நான் முன்வைக்கின்றேன். ஒன்று ஒன்றாக நன்றாக நீங்கள் சிந்தியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, சுவனம் செல்லுகின்ற அந்த கூட்டம் அது எப்படி இருக்கும்? அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இருக்க வேண்டிய இலட்சணங்கள் அல்லது அடையாளங்கள் அல்லது வெளி தோற்றங்கள், இவைகளில் முதலாவது என்னவென்றால், அந்த கூட்டம் ஒரு தனியாக ஒரு கூட்டமாக இருக்கும். இருந்து கொண்டு இவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் பின்பற்றுவார்கள். இது அவர்களுடைய இலட்சணங்களில் ஒன்று. வேறு எதையும் பின்பற்ற மாட்டார்கள். வானத்தில் இருந்து இறங்கியதை மட்டும் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுகின்றதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன். வமா அன இல்லா நதீருன் முபீன், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவனை தவிர வேறு இல்லை. நான் பின்பற்றுவது வஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள். இதை நீங்கள் 49வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். 9வது வசனம், இன் அத்தபி இல்லா மா யூஹா இலை, வஹி மூலம் எது எனக்கு அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன், வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன் என்றார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், மக்களே, தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் லன் தவில்லு பஅதி சொன்னார்கள். எனக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்றேன். இதை நீங்கள் சரியாக பிடித்தால் வழிவிட மாட்டீர்கள்.
ஒன்று கிதாபுல்லா அல்லாஹ்வின் வேதம், இரண்டாவது சுன்னத்தி என்றார்கள். அதாவது அல் குர்ஆன், சஹீஹான அல் ஹதீஸ். இந்த இரண்டும் தான் அல்லாஹ்வுடைய வஹி. இதை தவிர உள்ள இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், மசாலிஹுல் முர்சலா போன்ற எத்தனை விடயங்கள் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார் என்பதெல்லாம் வஹி அல்ல. அல் குர்ஆன், அல் ஹதீஸ் மட்டுமே வஹி. இதை மட்டும் அந்த கூட்டம் பின்பற்றிக் கொண்டிருக்கும். நீங்கள் தேட வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் அனைவருடைய கடமை அந்த கூட்டம் எது என்று தேடி பிடித்து நீங்கள் அதோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எப்படி தேடுவது? முதலாவது பாருங்கள், அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள். வெறுமனே வஹி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன், அல் ஹதீஸை மட்டும் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், அவர்களுக்கு ஜமாஅத்தாக இருப்பார்கள். இவர்கள் அல் ஜமாஅத், அரபியில் அல் ஜமாஅத் என்றால் ஒரு கூட்டம், அதற்கு ஒரு அமீர் இருப்பார். இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் இருப்பார்கள். இது இரண்டாவது அடையாளம். இதை நீங்கள் பார்க்க வேண்டும். யாராவது அமீர் இல்லாமல், இமாம் இல்லாமல், தலைவர் ஒன்று தேவையில்லை என்று இடையல் இல்லாத ஆட்டு மந்தையை போன்று இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த கூட்டம் அல்ல. அவர்களை தள்ளிவிட வேண்டியதுதான். அது அந்த 72 சேரும். ஜமாத்தாக இருப்பார்கள். இதைத்தான் ஹதீஸும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய ஹதீஸ் அனைத்திலும் வந்திருக்கின்றது. அல் ஜமாஅத், அல் ஜமாஅத், அல் ஜமாஅத் என்று. அல் ஜமாஅத் என்று சொன்னால் ஒரு கூட்டம், அதற்கு ஒரு அமீர் இருப்பார். முழு உலகத்திற்கு ஒரு தலைமைத்துவம். அந்த அமீருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம். அது எங்கே இருக்கிறது என்று நீங்களே தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். மூன்றாவது அடையாளம், இலட்சணம் அந்த கூட்டத்துக்குரியது. அவர்கள் அந்த ஜமாஅத்தின் அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்பட்டு இருப்பார்கள், கட்டுப்பாட்டுடன் இருப்பார்கள். எப்படி ஒரு இடையல் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது எப்படி அது அவனுக்கு கட்டுப்படுகின்றதோ அதே போன்று அவர்கள் அந்த அமீருக்கு கட்டுப்பட்டிருப்பார்கள். இது வெறுமனே என்னுடைய கருத்தோ அல்லது வேறு எந்த ஒரு இமாமுடைய கருத்தோ அல்ல. இதற்கு நான் கூறுகின்ற ஒவ்வொரு அடையாளத்திற்கும் அல் குர்ஆனில் இருந்து அல்லது அல் ஹதீஸில் இருந்து நான் உங்களுக்கு ஆதாரத்தை முன்வைத்தேன். இப்படி இந்த மூன்றாவது அடையாளம், அந்த ஜமாஅத்துடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள், செவிமடுப்பார்கள். இமாம் திருமதி பதிவு செய்திருக்கின்றார்கள், அஹ்மதில் வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமுருக்கும் பிஹம்ஸின் அல்லாஹு அமரனி பிஹின். எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட 5 விடயங்களை நானும் உங்களுக்கு ஏவுகிறேன் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள், அஸ்ஸம், நீங்கள் செவிமடுங்கள். அத்தாஆ, அமீருக்கு கட்டுப்படுங்கள். அல் ஜமாஆ, அல் ஜமாஅத்தோடு சேர்ந்திருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி தொடர்ந்து 5 விடயங்களை சொன்னார்கள். இதில் இப்போது எங்களுக்கு அவசியமானது இது 3 விடயம். அஸ்ஸம், செவிமடுத்தல், இத்தாஅத், கட்டுப்படுதல், அல் ஜமாஅத், ஜமாஅத்தோடு சேர்ந்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தெளிவான ஆதாரம் இருக்கின்றது. இப்படி அந்த சுவனம் செல்லுகின்ற அந்த கூட்டம் அவர்களுடைய அந்த தலைவர் அமீருக்கு அல்லது இமாமுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருப்பார்கள், செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். 4வது அடையாளம், இதெல்லாம் நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்து அந்த கூட்டத்தை நீங்கள் தேட முயற்சி செய்யும் போது அந்த ஒவ்வொரு கூட்டத்திலும் சென்று இதெல்லாம் இருக்கிறதா என்று பாருங்கள், பட்டியல் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிச்சயமாக நேரான வழி எது என்பதை காட்டி விடுவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய வழியை முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேரான வழிகளை காட்டுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
அடுத்தது 4வது அடையாளம் அந்த கூட்டத்துக்குரியது. அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டம் இருக்கின்றதே, அவர்கள் அனைவரும் அந்த தலைவருக்கு பைஅத் உடன்படிக்கை செய்திருப்பார்கள். முரீத் அல்ல, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பைஅத் என்று ஒன்று இருக்கிறது, முரீத் என்று ஒன்று இருக்கின்றது. முரீத் பரவலாக மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது, செய்கின்றார்கள். அது ஹதீஸில் வரவில்லை. இந்த சொல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ வரவில்லை. இது பின்னால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நான் கூறுவது என்னவென்றால், சுவர்க்கம் செல்லும் அந்த கூட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று அல் பைஅத். அவர்கள் அந்த இமாமுக்கு பைஅத் செய்திருப்பார்கள். அந்த அமீருக்கு அது இருக்குகின்ற எவருமே பைஅத் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அனைவரும் பைஅத் செய்து அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். இதற்கு என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை மக்காவில் கூறிக்கொண்டிருக்கும் போது யமன் நாட்டிலிருந்து ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார். அவர்களுடைய விளக்கங்களை கேட்டார். அவருக்கு விளங்கிவிட்டது இது சத்தியம் என்று. உடனே என்ன சொன்னார்? சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். நீங்கள் முத்த யதக், நபியே உங்களுடைய கையை நீட்டுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபாயிஉக அலல் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உங்களிடத்தில் பைஅத் செய்கிறேன் என்று சொல்லி பைஅத் செய்தார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உங்களுடைய கூட்டத்துக்கும் சென்று நீங்கள் இதை சொல்லுங்கள் என்றார்கள். இது ஒரு அடையாளம். அவர்கள் அனைவரும் பைஅத் செய்து இருப்பார்கள். ஒரு கூட்டம் மதீனாவில் இருந்து வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க. நடுநிசி, அப்போது அகபா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு கூடினார்கள். விளக்கத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள், பாயிஊனி, என்னிடத்தில் பைஅத் செய்யுங்கள். எப்படி? அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், நல்ல விடயங்களில் தலைவருக்கு கட்டுப்படுவோம் என்று பைஅத் செய்யுங்கள் என்றார்கள். உடனே அந்த 70 பேரும் பைஅத் செய்துவிட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். பிறகு அவர்கள் அந்த ஒரு கூட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். இது ஒரு அடையாளம். இந்த பைஅத் என்பது அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வரும், சரி இந்த பைஅத்தை ஒருவர் செய்யவில்லை, இதனால் என்ன விளைவு ஏற்படும்? விளைவு மிகவும் பயங்கரமானது. சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கின்றது, மன் மாத்த வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நான் சொல்லவில்லை. எவருடைய கழுத்தில் பைஅத் இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவுவார் என்று சொன்னார்கள். எனவே இந்த சுவனம் செல்லுகின்ற இந்த கூட்டத்தின் 4வது அடையாளம் இந்த பைஅத் என்று சொல்லக்கூடியது. அனைவரும் அதிலே பைஅத் செய்திருப்பார்கள். அதை தேடுகின்றவர்கள் பார்க்க வேண்டும், இந்த கூட்டத்தில் பைஅத் இருக்கிறதா அல்லது முரீத் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முரீத் இருந்தால் அது அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் அல்ல. பைஅத் இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் கையை பிடித்து இப்படி பைஅத் எடுக்க வேண்டும். இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், மானக்கேடான விடயங்களில் ஈடுபட மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை இல்லாமல் ஆக்க மாட்டேன், நான் நல்ல விடயங்களில் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று பைஅத் எடுக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் முரீத் எடுக்கின்றார்கள் என்றால் அது பைஅத் அல்ல, அது இஸ்லாம், அந்த சொர்க்கம் செல்லும் கூட்டம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு அடையாளம். 5வது ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு. என்னவென்றால் அர்ரித்தத் என்று சொல்லப்படும் அரபியில். அதாவது அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் ஒருவர் வந்து பைஅத் செய்து அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் அவர் மரணிக்கு வரை சரியாக இருந்து வாழ்ந்து மரணித்தால் சுவர்க்கம் செல்வார். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கூட்டம் சுவர்க்கம். இப்போது இவர் மரணிப்பதற்கு முன்னால் அந்த கூட்டத்தில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டு வெளியேறி வேறு இருக்கின்ற 72 பிரிவுகளில் போய் அவர் சேர்ந்து கொண்டால் அவரை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் அவர் ரித்தத்தில் போய்விட்டார் என்று சொல்லுகின்றது.
ரித்தத் என்றால் திரும்பி செல்லுதல். அவர் அந்த கூட்டத்தில் இல்லை, சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் அவர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இப்படி நடந்தது. வஹி வந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா என்ற ஒருவரை வஹி எழுத வைத்திருந்தார்கள். திடீரென்று அவருக்கு ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை போட்டான். உடனே அந்த ஜமாத்திலிருந்து வெளியேறி மக்காவுக்கு ஓடிவிட்டார். இதற்குத்தான் ரித்தத் என்று சொல்லப்படும். அந்த இருந்த கொள்கையில் அவர் வெளியேறி மக்காவிலே போய் இணை வைப்பவர்களோடு சேர்ந்து கொண்டார். ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டார். மக்கமா நகரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்ததும் உடனே வந்து சொன்னார், என்னிடத்திலும் பையத் எடுங்கள் என்று. உஸ்மான் இப்னு அஃபான் சொன்னார்கள், இவரிடத்தில் பையத் எடுங்கள் யா ரசூலல்லாஹ். 3 முறை, 3வது முறை அவரிடத்தில் பையத் எடுத்தார்கள். அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். அவர் பையத்தை முறித்துக் கொண்டு சென்றார். மீண்டும் அதில் இணைவதற்கு அந்த பையத்தை செய்தார். அதே நேரத்தில் இன்னொருவர் இப்படி இந்த பையத்தை முறித்துக் கொண்டு போனவர் திரும்பி வரவில்லை. அப்படியே அவர் மரணித்து விட்டார். இமாம் புகாரி தங்களுடைய கிரந்தத்தில் இதை பதிவு செய்கின்றார்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதே மரணித்து விட்டார். அவரை யூதர்கள் கொண்டு போய் அடக்கினார்கள். காலையிலே பார்த்தால் அந்த மையத்து வெளியிலே கிடக்கிறது. பூமி அதை கக்கி விட்டது. அடக்கினார்கள். அடுத்த நாள் மீண்டும் வெளியில் கிடக்கின்றது. 2வது முறை அடக்கினார்கள். போய் பார்த்தால் 3வது நாள் வெளியில் கிடக்கின்றது. அப்படியே அவர்கள் அடக்கா போட்டு விட்டார்கள் என்று சஹீஹான ஹதீஸில் வருகின்றது. அவருக்கு அந்த நசீபு கிடைக்கவில்லை. அந்த சத்தியத்தில் இருந்த ஒரு கூட்டத்திலே சேர்ந்து விட்டு பிறகு அதிலிருந்து வெளியேறி சென்று விட்டார். எனவே அந்த சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தை தேடுகின்ற நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த கூட்டத்திலிருந்து யாராவது வெளியேறினால் இவர் முர்த்தத் ஆகிவிட்டார் என்று ஒரு தீர்ப்பு இதில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு இருந்தால் தான் அந்த சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் அது. அப்படி ஒரு தீர்ப்பு அவர்களில் இல்லை என்றால் அது 72 கூட்டத்தை சேர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் கூறுகின்றான், வமன் யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் தன்னுடைய இந்த தீனில் இருந்து முர்த்தத்தாகி செல்லுகின்றாரோ அல்லாஹ் தஆலா வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான் என்று கூறுகின்றான். எனவே இப்படி ரித்தத் என்று ஒன்று இருக்கிறது இஸ்லாத்தில். இது இருந்தால் தான் அந்த கூட்டம் சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம். நீங்கள் தேடி பார்த்தீர்கள், ஒரு கூட்டம் உங்களுக்கு சரி மாதிரி பட்டது, போனீர்கள், பார்த்தீர்கள், பையத் இருக்கிறது, அதிலே ஜமாத் இருக்கிறது, ஒரு அமீரும் இருக்கிறார். இந்த மசலா ரித்தத் இருக்கிறதா? அவரிடத்தில் கேட்கின்ற, உங்களிலே பையத்து செய்த ஒருவர் இந்த கொள்கையை விட்டு போய் இன்னொரு கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார், அவர் யார்? கேட்கும் போது சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை, விரும்பினால் இருக்கலாம், விரும்பினால் போகலாம் என்று சொல்லுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், இது அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் அல்ல. 6வது ஒரு அடையாளம் அந்த சுவனம் செல்லுகின்ற கூட்டத்திற்கு, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு பிரச்சனை தோன்றினாலும் சரி, மார்க்க விடயமாக இருக்கட்டும் அல்லது உலக விடயமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல், காணி பிரச்சனை, திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது மார்க்க விடயங்கள், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த தங்களுடைய பிரச்சனையை அல் குர்ஆன் அல் ஹதீஸின்பால் எடுத்து செல்வார்கள். கொண்டு போய் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அப்படி இல்லாமல் விட்டுவிட்டு காவல்துறையில் செல்ல மாட்டார்கள், தாகூத்திடத்தில் செல்ல மாட்டார்கள். அதாவது இன்று சொல்வதாயிருந்தால் ஐரோப்பிய சட்டங்கள், இந்த சட்டங்களின்பால் சென்று தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கேட்க மாட்டார்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸின்பால் செல்வார்கள். அல்லாஹ் தஆலா 4:59 கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உங்களுடைய அதிகாரிக்கும் கட்டுப்படுங்கள். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இந்த சத்தியத்துக்கு எதிரானவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்று மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள்.
இது பிழையான மொழிபெயர்ப்பு. ஆரம்பத்தில் அப்துல் ஹமீத் பாக்கவி மொழிபெயர்த்த தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அதில் சரியான மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கின்றார். அதிகாரிக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான், ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல் இன் குன்தும் து'மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனையை அல்லாஹ்வின் பாலும் அவருடைய தூதரின் பாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுகின்றார். அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பால் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய தீர்வு. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு மத்தியில் வருகின்றன. ஒரு காணி பிரச்சனை, எல்லை பிரச்சனை வருகின்றது. ஒரு திருமண விடயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, விட்டு விட்டு ஓடிவிடுகின்றார், பிள்ளைகளுக்கு செலவு கொடுக்கின்றார். இல்லை, இந்த பிரச்சனைகளை எங்கே எடுத்துக் கொண்டு செல்வது என்றால் அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் அவர்கள் காவல்துறை இடத்திலோ வேறு எங்குமே இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். தங்களுக்குள் இருக்கின்ற தலைவரிடத்தில் இதை கொண்டு போய் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் ஒளியில் இதனுடைய தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்பார்கள். அல்லது அவர்களே அல் குர்ஆனையும் அல் ஹதீஸை எடுத்து தங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடித்துக் கொள்வார்கள். வேறு யாரிடத்திலும் செல்ல மாட்டார்கள். வேறு யாரிடத்திலும் செல்ல மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா இதை தடுத்திருக்கின்றான். எனவே இது அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் வர்ணனைகளில் மிக முக்கியமானவைகள். ஒன்று, தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பால் எடுத்துச் சென்று தீர்வை பெற்றுக் கொள்வார்கள். வேறு யாரிடத்திலும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஏழாவது அடையாளம் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், அதாவது கருத்து மோதல் ஏற்படும் போது அவர்கள் இந்த கருத்து மோதலில் நிலைத்திருக்க மாட்டார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் கருத்து மோதல் 1200 வருடங்களாக பல கருத்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு ஒரு முடிவில்லை. உதாரணம், இலங்கையில் நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றோம். சுபஹ் தொழுகையிலே குனுவத்து ஓதுகின்றோம், பிஸ்மி சப்தமிட்டு ஓதுகின்றோம், ஆமீன் சப்தமிட்டு சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் பாருங்கள், ஹனபி மதுஹபை எடுங்கள், அவர்களிடத்தில் பிஸ்மி சப்தமிட்டு சொல்வதில்லை, ஆமீன் சப்தமிட்டு சொல்வதில்லை, கிடையாது. கருத்து மோதல் இருக்கின்றது. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கை தூக்குவதா இல்லையா? ஷாஃபி மதுஹபில் கை தூக்க வேண்டும், ஹம்பலி மதுஹபிலே தூக்க வேண்டும். ஆனால் ஹனபிகளிலும் மாலிகிலும் கை தூக்க கூடாது. கருத்து மோதல் இது 1200 வருடங்களாக உலகத்தில் இருந்து வருகின்றன. இதற்காக பல நூற்றுக்கணக்கான நூல்களை இயக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முடிவு வரவில்லை. இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தை நீங்கள் நன்றாக கவனித்தால் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல் வரும்போது என்ன செய்வார்கள் என்றால், அந்த கருத்து மோதலிலே ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். என்ன செய்வார்கள் என்றால், இந்த கருத்து மோதலை தங்கள் ஜமாஅத்துடைய அமீரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைப்பார்கள். இது ஆராய்ச்சி செய்யப்படும், ஆய்வு செய்யப்படும். செய்து ஒரு முடிவெடுக்கப்பட்டவுடன் அனைவரும் அந்த அமீருடன் இந்த கருத்து மோதலிலே தங்களுடைய முழு கருத்துகளையும் சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கருத்தில் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். இது அந்த கூட்டத்துடைய மிக முக்கியமான இலட்சணம். இது ஏனைய பிரிவுகளில் காணப்பட மாட்டார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சொந்த கருத்து அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போன்று என்னுடைய இந்த ஒவ்வொரு அடையாளத்திற்கும் அல் குர்ஆன் அல் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை முன்வைத்துக் கொண்டே வருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், பல குழப்பங்களும் கருத்து மோதல்களும் ஏற்படும். இன்னொருத்தில் சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் உயிர் வாழ்ந்தால் அதிகமான கருத்து மோதல்களை காண்பீர்கள். எந்த ஒரு மசலாவை எடுத்தாலும் கருத்து மோதல். இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலைக்கும் பில் அமீர் வ அஸ்ஹாபிஹி என்று சொன்னார்கள். இதை இமாம் ஹாக்கிம் தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது சஹீஹான ஹதீஸ்.
என்ன சொன்னார்கள்? இப்படி பித்னாக்களும் கருத்து மோதல்களும் வருகின்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த அல் ஜமாஅத்தின் அமீர் எந்த கருத்தில் இருக்கின்றாரோ அவரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்து மோதலை, உங்களுடைய சிந்தனையை, கருத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி நடந்து கொண்டிருப்பார்கள். சரி, இப்படி கருத்து மோதல் இருக்கின்றதா இல்லையா? சிலதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன், பாருங்கள். குனூத் கருத்து மோதல் இருக்கின்றது. பர்வ தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா இருக்கின்றதா இல்லையா? ஒரு மையத்தை அடக்கிவிட்டு தல்கீன் ஓதுவதா இல்லையா? தொழுகைக்கு பிறகு 10 திக்ர் செய்வதா இல்லையா? முழு உலகத்திற்கு ஒரு பிறையா அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிறையா அல்லது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிறையா? கருத்து மோதல். பெருநாள் தொழுகை பள்ளியில் நடத்தலாமா இல்லையா? கருத்து மோதல் இருக்கின்றது. மரணத்தவர்களுக்கு யாசீன் ஓதலாமா? வெள்ளிக்கிழமை 2 அதானா பாங்கா ஒன்றா? இதே போன்று மஹ்ஷர் ஓதுவது கூடுமா கூடாதா? பித்அத் செய்பவருக்கு பின்னால் தொழுகை கூடுமா கூடாதா? மீலாதுன் நபி கொண்டாட்டம் நடத்துவது கூடுமா கூடாதா? இப்படி பல கருத்து மோதல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருத்து மோதலுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே முடிவு கண்டது கிடையாது. கருத்து மோதல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொண்டு தனித்தனி குழுக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் அப்படி இருக்காது. நான் மேலே கூறிய இந்த ஹாக்கிமில் வந்திருக்கின்ற ஹதீஸின்படி கருத்து மோதல் நிகழும், நிச்சயமாக வரும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற நேரத்தில், வஃபாத்தாகின்ற நேரத்தில் சொன்னார்கள், ஒரு தாளையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள், சில விடயங்கள் எழுதி தருகிறேன் என்று. உடனே சில சஹாபாக்கள் எடுக்க போனார்கள். உமர் கத்தாப் சொன்னார்கள், எடுக்க வேண்டாம், தேவையில்லை என்றார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் நோயிட்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். உமர் கத்தாப் சொன்னார்கள், வேண்டாம். இப்படி கருத்து மோதல் ஏற்பட்டு விட்டது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கூமு அன்னி, இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், எடுத்து செல்லுங்கள், இந்த கருத்து மோதல் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னார்கள். இருந்தாலும் மனிதர்களுடைய இந்த பலவீனத்தின் காரணமாக, சிந்தனையின் வித்தியாசத்தின் காரணமாக திடீரென்று ஒரு கருத்து மோதல் தோன்றும், யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதற்கு இந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டத்தில் ஒரு முடிவு இருக்கும். அவர்கள் இதை உடனே எடுத்து சென்று அல் ஜமாஅத்துடைய அந்த அமீரிடத்தில் ஒப்படைப்பார்கள். அவர் ஆராய்ச்சி செய்வார், ஆய்வில் இறங்குவார், இறுதியாக இதுதான் இதனுடைய முடிவு என்று சொல்லுவார். எல்லா மக்களும், அதில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி கருத்து மோதல்களும் தோன்றுகின்ற காலத்தில் நீங்கள் அமீரையும் அவரோடு இருக்கின்றவர்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 8வது அடையாளம் அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்துக்கு. அவர்கள் அந்த அமீருடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். எதுவரைக்கும் என்றால், அல் குர்ஆன் அல் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கட்டளையை அவர் இடும் வரைக்கும் தான். அல் குர்ஆன் அல் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கட்டளை இட்டால் அந்த அமீருக்கு கட்டுப்பட மாட்டார். அந்த விடயத்தில் இது மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று, கவனிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் குருட்டுத்தனமா எதை சொன்னாலும் தலைகுனிவது, இது அந்த சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தின் அடையாளம் அல்ல, பண்பு அல்ல. அந்த தலைவர் பற்றி வருகின்றது அல் குர்ஆன் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து வழிநடாத்தும் காலமெல்லாம் கட்டுப்படுங்கள் என்றார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாலம் யஅமுர் பிமஅசியா, பாவத்தை ஏவாமல் இருக்கும் வரைக்கும் தான் இந்த கட்டுப்பாடு என்றார்கள். இதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் இருக்கின்றதா? பாவமான காரியத்தை அவர் ஏவினால் அவருக்கு கட்டுப்படக்கூடாது, அந்த விடயத்தில் அவருக்கு மாறு செய்ய வேண்டும். பாவம் இல்லாத விடயங்களில் தான் அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டத்தில் இணைத்துக் கொண்ட ஒருவர்
திடீரென்று தன்னை மீண்டும் நரகவாசியா ஆக்கிக் கொள்ளக்கூடாது பிழையான விளக்கத்தினார். உதாரணமாக அந்த சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தின் அமீர் அவர் ஒரு பாவத்தை செய்கிறார். அவர் இதை நாங்கள் காண்கின்றோம். அவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் பாவம் செய்கின்றார், எங்களுக்கு ஏவவில்லை. இந்த அல் ஜமாத் சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் தலைவர் பாவம் செய்கிறார் என்று அந்த ஜமாத்திலிருந்து தங்களை கலட்டிக் கொள்ளக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தன்ஸி அன்ன யதக். அவர் ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருப்பதை நீ கண்டாலும் உன்னுடைய கையை கட்டுப்பாட்டில் கலட்டிக் கொள்ளாதே என்றார். இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்படி அவர் பாவம் செய்கின்றார், தொழுகைக்கு தாமதமாகி வருகின்றார், அவர் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக் கொள்வார். தெளிவான ஒரு குஃபரை செய்யும் வரைக்கும் சொன்னார்கள் அந்த அமீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுவும் அந்த ஜமாஅத்துடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. பாவமான காரியத்தை ஏதினால் கட்டுப்பட மாட்டார்கள், நல்ல விடயங்களில் அவருக்கு கட்டுப்படுவார்கள். அவர் ஒரு பாவத்தில் ஈடுபட்டால் அவருக்கு உபதேசம் செய்வார்கள். கேட்கவில்லை என்றால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கையை கலட்டிக் கொள்ள மாட்டார்கள். இதுவும் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தின் ஒரு விடயமாகும். 9வது ஒரு அடையாளம் இருக்கின்றது. இதை சற்று நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இது ஏற்கனவே சொன்ன விடயத்தில் ஒரு பிரிவு. அதாவது இந்த சுவனம் செல்லுகின்ற அந்த கூட்டம் இருக்கின்றது, இவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் தோன்றலாம். மார்க்க விடயத்தில் தோன்றலாம், உலக விடயங்களிலும் தோன்றலாம். தோன்றும் போது இவர்கள் இந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு தாகூத் என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் தீர்ப்பு கேட்டு செல்ல மாட்டார்கள். இது நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படி என்றால் இவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பது யார்? அந்த ஒரு கூட்டத்துக்குள் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனையை அந்த கூட்டத்தின் தலைவர் தீர்த்து வைப்பார். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் வழியில் தீர்ப்பார். தாகூத்துகளிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன கூறுகின்றான் என்று பாருங்கள். அலம் தர இலல் லதீன யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கப்லிக் யுரீதூன யதஹாக்கமு இல தாகூத். நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் விசுவாசம் கொள்வதாக கூறிக்கொண்டு தாகூத்துகளிடத்தில் தீர்ப்பு கேட்டு செல்கின்றார்களே, இவர்களை நபியை நீர் பார்க்கவில்லையா? வகத் உமிரு அன் யக்ஃபுரு பிஹி. இப்படிப்பட்ட இந்த தாகூத்துகளை நிராகரிக்கும்படி இவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்கள். யுரீது ஷைத்தானு அன் யுதில்லஹும் ضلاலன் பஈதா. ஷைத்தான் இவர்களை தூரமான வழிகேட்டில் விட்டு செல்வதற்கு விரும்புகிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த ஒரு பிரச்சனை வரட்டும், கூட்டுத்துவாரி பிரச்சனையா, குடும்பத்திலே பிரச்சனையா, எதுவாக இருக்கட்டும், இதை அந்த அல் ஜமாத்துக்குள் எடுத்து சென்று அந்த அமீரிடத்தில் ஒப்படைத்து தீர்வு பெறுகின்றார்களா அல்லது வெளியில் எடுத்து செல்கின்றார்களா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி வெளியில் எடுத்து சென்றால் அவர்கள் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் தஆலா ஒன்றில் கூறுகின்றான், வஇதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹ் வ இலா ரசூல் ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. 4:59 4:60 எடுத்து பாருங்கள். நபியே, அல்லாஹ்வுடைய வேதத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு வாருங்கள் என்று இவர்களை அழைக்கப்பட்டால் இவர்கள் முற்றிலும் உங்களை புறக்கணித்து விட்டு செல்வதை நபியை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது எதை காட்டுகிறது என்றால், இப்படி அல் குர்ஆன் அல் ஹதீஸின் பால் வராமல் வேறு இடத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்லுகின்ற கூட்டம் அது அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் அல்ல என்பதை இந்த வசனம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பத்தாவது அடையாளம் சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் நீங்கள்
குஃபுர். 10வது அடையாளம் சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தில். அந்த கூட்டத்தில் நீங்கள் அப்படி ஒரு கூட்டத்தை தேடுவதாக இருந்தால் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர்களில் ஷிர்க் இருக்கிறதா, குஃபுர் இருக்கிறதா, பித்அத் இருக்கிறதா, ஜாஹிலியத் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த சுவனம் செல்லுகின்ற கூட்டத்தில் இவைகள் இருக்காது. ஷிர்க் என்றால் என்ன? இது நீண்ட ஒரு தலையங்கம். உதாரணமாக ஒரு ஆபத்து வரும்போது யா முஹியத்தீன் என்று அழைப்பது, இது ஷிர்க். தொழுகையை விடுவது ஷிர்க். அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களுடைய கபர்களுக்கு அறுத்து பலியிடுவது ஷிர்க். அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியம் செய்வது ஷிர்க். நூல் கட்டுவது ஷிர்க். கபர்களுக்கு சுஜூது செய்வது ஷிர்க். இப்படி நிறைய ஷிர்க்குகள் இருக்கின்றன. இது அந்த சுவனம் செல்லும் கூட்டத்தில் இருக்காது. குஃபுர் இருக்காது. சூனியம் செய்வது குஃபுர், தொழுகை விடுவது குஃபுர், சாஸ்திரம் பார்ப்பது குஃபுர். இது அந்த கூட்டத்தில் இருக்காது. இதே போன்று பித்அத் இன்று சர்வ சாதாரணமாக நிறைந்து காணப்படுகின்றன. எத்தனையோ பித்அத்தில் இருக்கின்றன. இந்த பித்அத்துகளில் ஒன்று மீலாது நபி என்று சொல்லுகின்ற அனைவரும் சொல்லுகின்றார்கள். மீலாது நபி பித்அத். இதே போன்று மரணித்தவர்களுக்கு யாசின் ஓதுவது, அவர்களுக்காக முதலாவது கட்டம் என்று சொல்வார்கள் ஓதுவது, மூன்றாவது யாசின் ஓதுவது, 7, 40 வருட கட்டம், இதெல்லாம் பித்அத் என்று சொல்லுகின்றார்கள். இதே போன்று வெள்ளிக்கிழமையில் 2 அதான் பாங்கு சொல்வது, இது நபியுடைய காலத்தில் நடந்தது. ஒரு பித்அத் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த பித்அத்துகள் அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்தது ஜாஹிலியத் என்பதும் அந்த கூட்டத்தில் இருக்காது. ஜாஹிலியத் என்று சொன்னால் என்ன? உதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டார். இவருடைய இந்த செய்தியை பத்திரிகைகளுக்கு கொடுப்பது, வானொலி மூலம் அறிவிப்பது இருக்கின்றது. இதெல்லாம் இந்த ஜாஹிலியத்தை சேர்ந்ததாகும். இது அறியாமை காலத்து மக்கள் செய்து வந்த விடயங்கள். அதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இப்படி இந்த ஷிர்க், குஃபுர், பித்அத், ஜாஹிலியத் இவைகள் இருக்கின்றதோ அந்த கூட்டம் சொர்க்கம் செல்லாது. இவைகள் அனைத்தையும் விட்டு அந்த கூட்டம் துப்புரவாக தூய்மையாக இருக்கும். இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆ பிதஅவா ஜாஹிலியத்தின் ஃபஹுவ மின் ஜுஸா ஜஹன்னம். அதாவது இந்த ஜாஹிலியத்தின் குரலை யார் கொடுக்கின்றாரோ அவர் நரகத்தின் விறகு கட்டை என்றார்கள். பித்அத் செய்பவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களுக்கு ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் கிடைக்காது என்றார்கள். ஷிர்க் செய்பவர்களை பார்த்து தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். ஃபகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். فإنه من يشرك بالله فقد ضل ضلالا بعيدا, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார் அவர் மிக தூரமான வழிகேட்டில் இருக்கிறார் என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே ஷிர்க், பித்அத், குஃபுர், ஜாஹிலியத் இருக்கின்றதோ இவர்கள் இந்த விடயங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கின்றதோ அது சுவர்க்கம் செல்லும் கூட்டம் அல்ல. இதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 11வது ஒரு அடையாளம் அந்த கூட்டத்திற்கு இருக்கின்றது. எப்படி என்றால், இந்த இஸ்லாத்தின் தூண்கள் என்று வந்திருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவைகள் அந்த கூட்டத்தில் முழுமையாக இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் தொழுவார்கள். 1000 பேர் இருந்தால் அனைவரும் நோன்பு நோட்பார்கள். நோயாளிகளை தவிர, பிரயாணிகளை தவிர, பாலூட்டும் பெண்களை தவிர, கர்ப்பிணிகளை தவிர நோன்பு நோட்பார்கள். ஜகாத் கொடுக்க வசதி இருந்தால் அனைவரும் கொடுப்பார்கள்.
ஹஜ் செய்ய முடியுமானவர்கள் ஹஜ் செய்தே தீருவார்கள். இப்படி அந்த கூட்டத்தில் இவைகள் தெளிவாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்ப்பது போன்று அமைப்புகளை பாருங்கள். எந்த ஒரு பிரிவை எடுத்தாலும் அதில் 130% 40% தொழுவார்கள், மற்றவர்கள் தொழுவதில்லை, நோன்பு நோட்பதில்லை. நாங்கள் பார்க்கின்றோம், ஜகாத் இல்லை. இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் இந்த சட்ட திட்டங்களில், இந்த இபாதத்துகளில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். என்ன காரணம்? அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டு இருக்கும். அவர் அவர்களை கவனித்துக் கொண்டே இருப்பார். இந்த கடமையான விடயங்களை செய்யும்படி தூண்டிக் கொண்டே இருப்பார். அவர்களுக்கு ஏவுவார், உபதேசம் செய்வார். இதிலே அவர்கள் பொடுபோக்கு செய்தால் அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுப்பார். எனவே இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தால் மிக முக்கியமானது இஸ்லாத்தின் தூண் இந்த தொழுகை. 1000 ஆண்கள் இருந்தால் 1000 பேரும் தொழுவார்கள், 1000 பெண்கள் இருந்தால் அனைவரும் தொழுவார்கள். யாரும் தொழுகி விட மாட்டார். என்ன காரணம்? தெளிவாக ஆதாரம் வந்திருக்கு. மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், தொழுகை விட்டவர் நிராகரித்து விட்டார். எல்லா வசதியும் இருந்து யார் நோன்பை விடுகின்றாரோ ஃபஹுவ காஃபிருன், அவர் நிராகரிப்பவர் என்று வந்திருக்கின்றது. ஜகாத் யார் கொடுக்கவில்லை அவர் உங்களுடைய சகோதரர் அல்ல என்று வந்திருக்கின்றது. ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து வசதி இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் முனாஃபிக்காக மரணிப்பார் என்று வருகின்றது. எனவே இந்த விடயங்கள் அந்த கூட்டத்தில் முழுமையாக இருக்கும். இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே ஓடி போய் ஒரு கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விட முடியாது. இப்போது நான் சொன்ன இந்த விடயங்கள், சொல்ல போகின்ற விடயங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பிறகுதான் அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர வேண்டும். 12வது ஒரு அடையாளம் இருக்கின்றது. என்னவென்றால் ஒரு வெளி தோற்றம். இஸ்லாம் என்றால் அதற்கு ஒரு வெளி தோற்றம் இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடியவனை பார்த்தால் ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், இது உண்மையில் இஸ்லாம் தானே. அப்படி அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் விளங்க வேண்டும். எப்படி? உதாரணமாக அந்த கூட்டத்தில் இருப்பவர்களிடத்தில் அழகான தாடி இருக்க வேண்டும். இது இஸ்லாமிய அடையாளம். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்றார்கள். தாடி இருக்க வேண்டும். அதில் இருக்கின்ற எல்லா பெண்களும் ஹிஜாப், பர்தா அமைப்பில் இருப்பார்கள். முகத்தை மூடி, கையை மூடி, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடி இருப்பார்கள். 1000 பெண்கள் அல்ல, 1,00,000 பெண்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படி இந்த பர்தாவுடைய அமைப்பில் இருப்பார். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே போன்றால் இருப்பவர்கள் ஆண்கள் கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்திருப்பார்கள், கரண்டைக்கு கீழ் ஆடை அணிய மாட்டார்கள். இது மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று. வெளி தோற்றம் பார்க்க வேண்டும். தாடி, பர்தா அமைப்பு, கரண்டைக்கு மேல். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் தாடி இல்லை, வைத்துக் கொள்ளுங்கள், கரண்டைக்கு கீழ் அணிகின்றார்கள், பெண்கள் முகத்தை மூடுகின்றார்கள், திறந்து கொண்டு செல்லுகின்றார்கள் என்றால் அது அந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டம் என்று முடிவெடுக்க முடியாது. ஏன்? அந்த சுவர்க்கம் செல்கின்ற கூட்டத்தின் இலட்சணங்களில் ஒன்று இல்லை. இதையும் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இன்னொரு அடையாளம், 13வது ஒரு அடையாளம் இருக்கின்றது. எத்தனைக்கு முடியும்? ஆரம்பிச்சு 10 முடியும். 10 இன்னொரு அடையாளம் இருக்கின்றது. இந்த நாங்கள் அல் இஸ்லாம் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கம் அல் இஸ்லாம். இந்த அல் இஸ்லாம் என்றால் இதனுடைய கருத்து என்ன? அல் இஸ்லாம் என்றால் கட்டுப்பாடு, அல் இஸ்திஸ்லாம் அடிபணிதல் என்பது கருத்து. சாந்தி, சமாதானம் என்ற கருத்தும் அதற்கு இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு முஸ்லிம் என்று பெயர் கொடுக்கப்படுகின்றது. முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு நடப்பவர், சரணடைபவர், சாந்தி சமாதானம் உடையவர். இந்த சுவர்க்கம் செல்லும் அந்த கூட்டம் இருக்கின்றது. இந்த கூட்டம் மிகவும் ஒரு கட்டுப்பாடான கூட்டமாக இருக்கும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். இப்படி இருக்கின்றார்களா?
என்று பார்க்க வேண்டும். மிகவும் ஒரு கட்டுப்பாடான ஒரு ஜமாத் அது. ஏன்? இந்த இஸ்லாம் என்ற சொல்லுக்குரிய கருத்தே கட்டுப்பாடு தான். முஸ்லிம் என்று சொன்னாலே கட்டுப்பட்டு நடப்பவர் தான். இதே போன்று மொழி ரீதியான கருத்து, சாந்தி, சமாதானம், அதிலே அடிபுடி, சண்டை, சச்சரவு பெரும்பாலும் இருக்க முடியாது. இப்படி இல்லாமல் அந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு உதாரணம் காட்டுகின்றேன். இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள் என்றால் சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு ஆலிமோ, ஒரு அறிஞரோ, ஒரு முஸ்லிமோ அவர்கள் நினைத்தவாறு எழுந்து ஒரு பள்ளியில் ஒரு பயான் சொற்பொழிவாற்ற முடியாது, ஒரு குத்பா ஓத முடியாது. ஒரு கட்டுப்பாடு, அந்த அமீருடைய அனுமதியுடன் தான் எதையும் செய்ய முடியும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லா யகுஸ்ஸு இல்லா அல் அமீர் அவில் மஅமூர் அவில் முஃப்தார் என்றார்கள். அந்த சுவனம் செல்லுகின்ற அந்த கூட்டத்தின் கட்டுப்பாடு எப்படி என்றால், அதாவது ஒரு உரையாற்றுவதாக இருந்தால் அதை அந்த அமீர் தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய அனுமதியுடன் ஒருவர் செய்ய வேண்டும். மூன்றாவதாக யாராவது இப்படி அனுமதி இல்லாமல் செய்தால் அவர் பெருமைக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி விடுகின்றார்கள், ஒவ்வொரு கருத்தை தங்களுடைய புத்தகத்தில் எழுதி விடுகின்றார்கள். இப்படி எதையெல்லாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் இலட்சணங்கள் அல்ல. சரியான ஒரு கட்டுப்பாட்டு, ஒரு கொண்டோலில் அந்த ஜமாஅத் அமீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மஉ வ அத்தீஉ, நீங்கள் அவருக்கு செவிமடுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். எதுவரைக்கும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து வழிநடாத்தும் காலமெல்லாம் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றார்கள். இப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த கூட்டம் இருக்கும். அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தை தேடி செல்லுகின்றவர்கள் இதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் தெளிவாக வந்துவிட்டது. இந்த கலிமா சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் ஆகிய நாங்கள் 73ஆக பிரிவோம். இது ஏற்கனவே முன்னெடுப்பு செய்து விட்டார்கள். இதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆனால் ஒரு காலம் வரும், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அதற்கு பிறகு முழு உலகமும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் வரும். அப்போது இந்த பிரிவுகள், ஏனைய மதங்கள், மார்க்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் எதுவுமே இருக்காது. அனைவரும் ஒரு கட்டுப்பாட்டில் வருவார்கள். பிறகு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வஃபாத்தாகி விடுவார்கள். அதற்கு பிறகு இந்த சமூகம் மீண்டும் கருத்து மோதல் கொண்டு இந்த குர்ஆன் ஹதீஸை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அனைவரும் அல்லாஹ்வே நிராகரித்த காபிர்களாகி விடுவார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் வருகின்றது. ஒரு மனிதன் கூட அல்லாஹ் என்று சொல்பவன் இருக்க மாட்டான். அப்போதுதான் மறுமை நாள் சூர் ஊதப்படும் என்று வருகின்றது. இப்படி ஒரு காலம் வரும். அது வரைக்கும் இந்த பிரிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கருத்து மோதல் இப்படி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே எங்களுக்கு என்ன கட்டளையிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர்? இந்த பிரிவு காலத்தில் ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும், ஏனைய கூட்டங்கள் நரகம் செல்லும். அந்த கூட்டம் அல் ஜமாஅத் என்றும், நானும் எனது தோழர்களும் இருக்கும் கூட்டம் என்றும், நானும் எனது தோழர்களும் இன்றைய தினத்தில் எப்படி இருக்கின்றோம் அதே போன்று இருப்பவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். எனவே அந்த கூட்டத்தை நீங்கள் தேடி பிடித்து அதில் உங்களை இணைத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றபடியால் அந்த கூட்டத்தை தேடும் போது இந்த நான் மேலே சொன்ன இலட்சணங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் 13வது விடயம்தான் இந்த ஒரு கட்டுப்பாடு. இப்படி அந்த அமீருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். கட்டுப்பாடு இல்லாமல் எந்த கூட்டம் இருக்கின்றதோ அது அந்த 72 சேர்ந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு விடயம், இந்த சுவர்க்கம் செல்லும் கூட்டத்திற்கு வெளியில் பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கும். இதை அதிகமானவர்கள் இந்த கூட்டத்தை விரும்ப மாட்டார்கள். இதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இது தெரியக்கூடிய முறையிலும் நடக்கும், தெரியாத முறையிலும் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தை சொன்ன நேரத்தில் மக்காவில்
அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நபியே உங்களை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் அல்லது உங்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று இவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். அதே நேரத்தில் எத்தனையோ நபிமார்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சில நபிமார்களை வந்திருக்கின்றார், யாருமே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தன்னன் தனியாக வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் இருக்கின்றது. சரி, இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டத்திற்கு வெளியில் எதிர்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இதைவிட மிக பயங்கரமான எதிர்ப்பு அதற்குள்ளும் இருக்கும். அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்றைக்கு இஸ்லாம் என்று வருகின்றதோ அங்கே நிஃபாக் என்று ஒன்று இருக்கும். என்றைக்கு இஸ்லாம் என்று வருகின்றதோ அங்கு ரித்தத் என்று ஒன்று இருக்கும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நிஃபாக் என்றால் நயவஞ்சகத்தனம். இப்படி அந்த இஸ்லாம் என்றைக்கு தோன்றி சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டம் தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்குள் நயவஞ்சகர்களும் தோண்டி விடுவார்கள். தோன்றி இந்த இரண்டு சாராரும் இந்த சத்தியத்தை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி அந்த கூட்டத்துக்குள் நீங்கள் காண வேண்டும். கண்டால் தான் இந்த கூட்டம் சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம். அப்படி இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது, மிகவும் கஷ்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இப்படி யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களினால் ஊதி அல்லாஹ்வுடைய இந்த சத்திய விளக்கை அணைத்து விடலாம் என்று இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு பினூரி, அல்லாஹ் அவனுடைய இந்த சத்தியத்தை பூரணமாக்குவான், யாராலும் அணைக்க முடியாது. எனவே இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்திற்கு வெளியிலும் இருப்பார்கள் எதிர்ப்பவர்கள், உள்ளுக்குள்ளும் இருப்பார்கள். ஆனால் கண்டுகொள்வது கஷ்டம். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று சொல்லப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நாங்கள் குழப்பம் செய்யவில்லை, நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றோம் என்று சொல்லுவார்களாம். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லவில்லை. இதே போன்று அந்த சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்துக்குள் இருப்பவர்கள் இதை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஏனைய அந்த அந்த சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் இருக்கின்றவர்களை கண்டால் நாங்களும் உங்களோடு தான் இருக்கின்றோம், நாங்கள் அனைவரும் சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் என்று சொல்லுவார்கள். வஇதா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும், வெளியில் உள்ளவர்களோடு சென்றால் சொல்லுவார்கள், அவர்களோடு நாங்கள் இல்லை, உங்களோடு தான் இருக்கின்றோம். அப்படி என்றால் ஏன் அவர்களுக்குள் போய் இருக்கின்றீர்கள், தொழுகின்றீர்கள்? இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், அவர்களை நாங்கள் கிண்டல் செய்வதற்காக வேண்டி அங்கே இருக்கின்றோம் என்பார்களாம். எனவே இப்படியான ஒரு காட்சியை ஒருவர் கண்டால் அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த கூட்டத்துக்குள் விளங்கிக் கொள்ளலாம், இதுவும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று. எனவே இது சத்தியத்தில் இருக்கின்றது, சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதே போன்று 15வது ஒரு அடையாளம் இருக்கின்றது, மிக முக்கியமானது. இது இன்றைக்கு அப்படியே தூக்கி முதுகுக்கு பின்னால் எறியப்பட்டிருக்கின்றது. இது எந்த கூட்டத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் தேட வேண்டியிருக்கின்றது இப்போது. அது என்ன என்று கேட்டால், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கிய சட்ட திட்டங்களை யாருக்கும் அஞ்சாமல் சொல்ல வேண்டும், தீர்ப்பை சரியாக சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒருவர் வந்து கேட்கின்றார், தொழுகையை விட்டவர் யார்? பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகத் கஃபர், அவன் நிராகரித்து விட்டான், சொல்ல வேண்டும், பயப்படக்கூடாது. சூனியம் செய்பவன் யார்? பயப்படக்கூடாது, அவன் காஃபிர், சொல்ல வேண்டும். சாஸ்திரம் பார்ப்பவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகத் கஃபர், நிராகரித்து விட்டான், அப்படி சொல்ல வேண்டும். பித்அத் செய்பவர்கள் யார்? ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் கிடைக்காது, சொல்ல வேண்டும். இப்படி தெளிவான தீர்ப்புகள் வழங்க வேண்டும். அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் தீர்ப்பு வழங்கும். உதாரணமாக ஒருவர் வந்து கேட்கின்றார், கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை, இது என்ன? இது வட்டி என்று அடித்து சொல்ல வேண்டும், பயப்படக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். உண்மையை சொல்லி ஒருவர் இவரை கொலை செய்தால் இவர் சுவர்க்கம் செல்வார். சூரத்து யாசீனிலே பாருங்கள், சத்தியத்தை சொன்ன மனிதரை அடித்துக் கொண்டார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அவருக்கு இறக்கினார், எப்படி? சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று. பயப்படக்கூடாது.
கடனுக்கு ஒரு விலை, காசிக்கு ஒரு விலை விற்கின்றார்கள். இது வட்டி என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும். ஷிர்க் வைப்பவன் சுவர்க்கம் ஒரு காலமும் செல்ல மாட்டான் என்று தீர்ப்பு வழங்க வேண்டும். புகைத்தல் கூடுமா கூடாதா என்றால் அது ஹராம் என்று தெளிவாக சொல்லிவிட வேண்டும். தெளிவாக அல் குர்ஆன் சொல்லுகின்றது. இதே போன்று தொழுகை விட்டவர் யார் தெளிவாக சொல்ல வேண்டும். அவர் நிராகரித்து விட்டார். அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியம் செய்பவர் யார், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார், அடித்து சொல்ல வேண்டும். இதே போன்று ஒருவர் 23 ரக்காத் தராவிஹ் தொழுகின்றார், என்ன இது பித்அத் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி என்றால் சுன்னத் என்னவென்று கேட்டால் அந்த சொல்ல வேண்டும். 13 இருந்து 1, 3, 5, 7, 9, 11, 13 வரைக்கும் அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை சுன்னத். 23 இது ஒரு பித்அத்தான செயல் என்று தெளிவாக அடித்து சொல்ல வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. தீர்ப்பு சரியாக வழங்கப்பட வேண்டும். அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் இந்த தீர்ப்பு வழங்குதல் இருக்க வேண்டும். இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். 5:44 அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதை தெளிவாக நாங்கள் சொல்லிவிட வேண்டும். இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் இது இருக்கிறதா என்பதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். இதே போன்று இந்த தொழுகை இஸ்லாத்தின் தூண்களில் மிக முக்கியமான தொழுகை. இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் தொழுகையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது, இது என்ன தொழுகை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி இந்த கூட்டத்தின் தொழுகை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே அந்த கூட்டத்தில் சேர்ந்து விட முடியாது. தொழுகை சரியாக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத பிரகாரம் இவர்கள் தொழுகின்றார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பிறகுதான் இந்த கூட்டத்தில் நீங்கள் சேருவதற்கு முடிவெடுக்க வேண்டும். இதே போன்று இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதுவும் அந்த ஜமாஅத்துடைய ஒரு இலட்சணங்களில் ஒன்று என்னவென்றால், ஒரு ஆட்டு மந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு இடையன் இருப்பார். இவருடைய வேலை காலையிலிருந்து மாலை வரைக்கும் இவைகளை கவனிப்பது. வெளியிலே மேய்ப்பதற்கு எடுத்து சென்றால் இதை கவனிப்பார். நாய், ஓநாய், நரி பிடித்து விடாமல் இவைகளை பாதுகாப்பார். அதற்குரிய தேவையான உணவுகளை வழங்குவார். நோய் ஏற்பட்டால் அதற்கு மருந்து கொடுப்பார், அதற்கு தண்ணீர் புகட்டுவார். இப்படி இந்த இடையன் இந்த ஆட்டு மந்தையை கவனித்து வருவார். இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெயரை வைத்தார், அரபியில் ராயின் என்று. இந்த ராயின் என்ற இந்த சொல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தின் தலைவருக்கும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டம் இந்த ஒரு ஆட்டு மந்தைக்கு இடையில் இருப்பது போன்று அந்த ஜமாத்துக்கு ஒரு அமீரை வைத்துக் கொண்டிருக்கும். அந்த அமீரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இமாமு ராயின், இவர் இடையனை போன்றவர், கண்காணிப்பாளர். அதில் இருக்கக்கூடிய முழு மக்களையும் சரியாக கவனித்துக் கொண்டு வருவார். இவர்கள் என்ன செய்கிறார்கள், பாவங்கள் செய்தால் அவர்களை கூப்பிட்டு உபதேசம் செய்வார். அவர்கள் நன்மையான விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அதை அவர்களுக்கு தூண்டுவார். எது எது கூடாதோ அதை அவர்களுக்கு தடுப்பார். இப்படி இவருடைய விஷயத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா, அவருக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கின்றாரா, இந்த விடயங்களை கவனிக்கின்றாரா, இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்து பிறகு அந்த கூட்டத்தில் எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த பண்புகள், இலட்சணங்களில் நான் சுமார் ஒரு 15-16 நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இதில் எந்த ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்து அல்ல.
இதில் ஒவ்வொன்றுக்கும் அல் குர்ஆன் அல் ஹதீஸிலிருந்து நான் ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றேன். எனவே இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். இது உண்மையில் பிரிந்திருக்கிறதா பிரியாமல் இருக்கிறதா என்றால் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ பிரிவுகள், அதை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு தொடர்ச்சியாக 12 கலீஃபாக்கள் வந்தார்கள். இந்த 12 கலீஃபாக்கள் இருக்கக்கூடிய காலத்தில் மிகவும் உறுதியாக ஜமாஅத் இருந்தது. ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவம் சொன்னார்கள். 12 கலீஃபாக்கள் இருக்கும் வரை இந்த இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கும் என்றார்கள். அதற்கு பிறகுதான் பிரிவுகள் தோன்றியது. முதலாவது முஅத்தஸிலா என்ற ஒரு பிரிவு தோன்றியது, கதரியா என்ற ஒரு பிரிவு தோன்றியது, ஜபரியா என்ற ஒரு பிரிவு தோன்றியது, ஷியா என்ற ஒரு பிரிவு தோன்றியது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற ஒரு பிரிவு தோன்றியது. இப்படி பல பிரிவுகள். அதற்கு பின்னால் பல பிரிவுகள், ஷாதிலியாக்கள், காதிரியாக்கள், நக்ஷபந்தியாக்கள், தீஜானியா, அலவியாக்கள் என்று பல கூட்டங்கள். அதற்கு பிறகு சமீப காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் காதியானிகள் என்று ஒரு கூட்டம் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்றது. அஹ்லுல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்ற ஒரு கூட்டம். இப்படி எத்தனையோ கூட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இவர்கள் தனித்தனி பெயர்களை வைத்துக் கொண்டு இப்படி இயங்குகின்றார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கலிமா சொன்ன இந்த கூட்டம் எவனுடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இந்த கூட்டம் 73ஆக பிரியும். அதிலே 72 நரகம், 1 சுவர்க்கம். அந்த ஒரு கூட்டம் யார் யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது நானும் எனது தோழர்களாகிய நீங்களும் இன்றைய தினத்தில் நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ இதே போன்று இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இப்போது எங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கடமை அந்த கூட்டம் எது, எங்கிருக்கிறது, இந்த பண்புகள் இந்த இலட்சணங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறது என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய சில வசனங்களும் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், அன்ன ஹாதா சபீலி, இதுதான் என்னுடைய நேரான வழி என்று ஒரு இடத்தில் கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த பாதை இருக்கின்ற நான் கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம் இதுதான் உண்மையான மார்க்கம், நேரான ஒரு வழி. இந்த ஒரு வழியை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். இதை விட்டுவிட்டு வலா தத்தபிஸ் சுபுல், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, இப்படி நீங்கள் பல வழிகளை பின்பற்றினால் அது அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு உங்களை திருப்பிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலும் இப்படி அந்த சுவர்க்கம் செல்லுகின்ற ஒரு கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் நீங்கள் அனைவரும் தெரிந்த ஒரு விடயம், எல்லா பிரிவுகளும் இந்த திருவசனத்தை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா 3 விடயங்களை விரும்புகின்றான், 3ஐ வெறுக்கின்றான். ஒன்று, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அவருக்கு கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக அனைவரும் இருக்க வேண்டும். மூன்றாவது, உங்களுக்கு அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட தலைவர் இருக்கின்றாரே அவரோடு விசுவாசமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வசனங்கள் ஹதீசுகள் எல்லாம் இப்படி இந்த சொர்க்கம் செல்லுகின்ற இந்த கூட்டம் ஒரு அமைப்பாக, ஒரு கட்டமைப்புக்குள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். அந்த கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று தெளிவாக இந்த குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு காட்டுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் இப்போது கேட்ட இந்த சொற்பொழிவை நன்றாக மனதிலே பதிய வைத்திருப்பீர்கள். உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் சென்று அமைதியாக இருந்து இந்த சொன்ன விடயங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக ஏதாவது இருந்தால், எதையும் நான் சொல்லவில்லை, அப்படி இருந்தால் நான் தெரியாமல் சொல்லியிருந்தால் தூக்கி எறிந்து விடுங்கள். நான் சொன்ன இந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை மட்டும் நீங்கள் முன்வைத்து, இந்த ஹதீஸை உங்களுக்கு முன்னால் வைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள், எங்களுடைய நிலைமை என்ன நடக்கும்,
மறுமை ஒன்று இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு திரும்பி வரவும் முடியாது. எனவே ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம், மூன்றாவது கிடையாது. எனவே நாங்கள் அந்த சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, பசி பட்டினியோடு கடந்து நாங்கள் மரணித்தாலும் பரவாயில்லை, மறுமையில் வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டு அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து போய்விட வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த உலகத்தில் பாடுபட வேண்டும். இதற்கு நான் ஒரு வழியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இந்த அல் குர்ஆன் ஹதீஸை நீங்கள் வைத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீடுகள் சென்று நீங்கள் நன்றாக சிந்தித்து நீங்களாவது முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கூட்டம் எது என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கையிலே நான் விட்டு விடுகின்றேன். நீங்களும் சிந்தியுங்கள், நானும் சிந்திக்கின்றேன், அனைவரும் சிந்திப்போம். இந்த பதிவு நாடா யார் யாருடைய கையில் கிடைக்கின்றதோ அவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அனைவரும் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது. இல்லை என்றால் மறுமையில் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி கணக்கு நாளிலே நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அதை போன்று ஒரு நஷ்டவாளி எவனுமே இருக்க மாட்டான். ஆனால் அந்த சுவர்க்கம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அந்த சுவர்க்கத்திலே நாங்கள் நுழைந்து விட்டால் அது போன்ற ஒரு பாக்கியமும் இல்லை. உண்மையில் அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டது? நிரந்தரமான வாழ்க்கை, அதிலே மரணம் கிடையாது, நோய் நொடி கிடையாது, எந்த பயமும் அச்சமும் இல்லை, நீடூழி கால வாழ்க்கை. என்ன விரும்புகின்றோம் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே அதை யார் அடைய முடியும்? யார் அந்த சுவர்க்கத்தை அடைவார் என்றால் இந்த இலட்சணங்கள் யாரில் இருக்கின்றதோ அவர்கள் தான் அந்த சுவர்க்கத்தை அடைவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு வாருங்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபா. யா அல்லாஹ், சத்தியத்தை எங்களுக்கு சத்தியமாக காட்டு, அதை நாங்கள் பின்பற்றுவதற்கு. வஅரினல் பாத்தில பாத்திலன், பிழை அசத்தியம் எது என்பது எங்களுக்கு தெளிவாக காட்டு. வர்ஸுக்னா இஜ்தினாபா, தவிர்த்து கொள்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை தாய். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருவான். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور الرحيم. இந்த கூட்டத்தை திறம்பட நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் எங்களது ஜமாத்தின் சார்பாக நன்றி. இந்த கூறப்பட்ட விடயங்களிலே உங்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஜமாத்துல் முஸ்லிமீன் பள்ளியிலே ஒவ்வொரு புதன்கிழமை விட்டு 2 கிழமைக்கு ஒரு தடவை நாங்கள் பாடம் நடத்துகின்றோம். இதிலே உங்களது சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். மார்க்கத்தை விளங்குவதற்கு நீங்கள் விரும்பினால் அங்கே வந்து எங்களது பாடங்களிலே கலந்து கொள்ளலாம். எப்படியோ இந்த மேற்கூறப்பட்ட விடயங்களில் இருந்து எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து அந்த கண்ணியமும் மகத்துவம் மிக்க அல்லாஹ்வுடைய அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லோரும் முயற்சிப்போமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.